கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்தது. தமிழக அரசும் வாதாடிச்சு, ஆப்போசிட் பார்ட்டி தாவேகாவும் வாதாடினாங்க. நாங்கள் கேட்டபடி சிபிஐ விசாரணைக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இனிமேல் நீதி நிலைநாட்டப்படும், உண்மை வெளிவரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்ல, அதாவது இந்த நீதி நிலைநாட்டப்படும், உண்மை வெளியே வரும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா? அதை பேசுறதுக்கு தாவேகாக்கு எந்த இடத்துலயுமே தகுதி இல்லை சார். முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்காங்க, உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்தை பாதிக்கப்பட்டு 16 நாள் ஆகுது, இது வரைக்கும் போய் சந்திக்க உங்க யாருக்குமே துப்பு இல்லை. நடிகர் விஜய் போலினாலும் பரவாயில்ல, அவரை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாத ஒரு கட்சி. ஒரு கட்சியில ஒரு தனிநபர் காணாம போய் பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு கட்சியே காணாம போன நீங்கெல்லாம் இந்த பத்தி எல்லாம் பேசவே கூடாது. முதல்ல இந்த கேஸுக்கும் தாவேகாக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் தாவேகாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க இதுல சிபிஐ கேட்டது யாரு? பிஜேபியை சார்ந்த உமா ஆனந்த்ன்ற அந்த கவுன்சிலரும் ஜிஎஸ் மணின்ற பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் தான் கேட்கிறாங்க. சோ இது பிஜேபி கேட்ட வழக்கு, இதுக்கும் தாவேகாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல எங்க நீங்க நெஞ்ச நிமித்துறீங்க? வெளிப்படையா வேணா சொல்லுங்க, நாங்களும் பிஜேபி கூட்டணியில இருக்கோம், எங்களுக்கு பாசிஸ் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு பாசிச பாயாசமா இனிக்குதுன்னு சொல்லுங்க. இனிக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஏஜென்ட் போய் இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் வாதாடினாங்கன்னு சொல்லுங்க, நாங்க இதை ஒத்துக்கிறோம். என்ன மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செயல் சார். ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவருக்குரிய பக்குவத்தோட நடந்துகிறாரு சார். எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு அரசியல் பேசவே இல்லை. சொந்த கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, பக்குவப்பட்ட ஒரு தலைவனா நடந்துக்கிறாரு. ஆனா நீங்க பக்குவமே இல்லாத ஒரு நடிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வெளிப்படையில பேசுறீங்க? பொதுவெளியில பிஜேபி கிட்ட போய் நீங்க மாட்டி இருக்கீங்கன்ற தயவு செஞ்சு உணர்ந்து பேசுங்க. இன்னைக்கு இதே பிஜேபி சிபிஐ வழக்கு பத்தி இதே நடிகர் விஜய் ஒரு வழக்குல என்ன சொல்றாரு? சிபிஐ என்ன தேவதூதர்லாம் இதே நடிகர் விஜய் தான் கேட்டாரு. இப்ப நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? எந்த இடத்துல எந்த கோர்ட்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு தாவேகா கேட்டுச்சு? பிஜேபி கேட்டுச்சு. நடிகை விஜயை மிரட்டுறதுக்காக கேட்டுச்சு. தன்னாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளுமே பிஜேபியோட ஒரு இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க.